கணினி அறிவியல் 12ஆம் வகுப்பு பாடம் 1 செயற்கூறு. இந்த பாடத்தை கற்றபின் மாணவர்கள் அறிந்து கொள்வது துணை நிரல்கள் என்றால் என்ன என்பது பற்றி, செயற்கூறு வரையறை பற்றி, அளபுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள் பற்றி, இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதல் பற்றி, பியூர் செயற்கூறு, இம்பியூர் செயற்கூறு பற்றி. இவை ஒவ்வொன்றாக நாம் இப்போது பார்ப்போம். முதலில் துணை நிரல் என்றால் என்ன? நாம் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்காக ஒரு நிரலை எழுதுவதாக வைத்துக்கொள்வோம். அந்த நிரலில் பல இடங்களில் வெவ்வேறு எண்களுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது என்று கொள்வோம். ஒரு எண்ணிற்கு வர்க்கமூலம் கண்டுபிடிப்பதற்கு சுமாராக 100 வரி குறிமுறை தேவைப்படுவதாக வைத்துக்கொள்வோம். அந்த நிரலில் 10 இடங்களில் வெவ்வேறு எண்களுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் அதே குறிமுறை 10 இடங்களில் 10 × 100 சுமாராக 1000 வரி குறிமுறைகள் தேவைப்படும். இதனால் நிரலின் நீளம் அதிகரிக்கும். மேலும் மீண்டும் மீண்டும் அதே குறிமுறை இடம்பெறும். நிரலின் நீளத்தை குறைப்பதற்கும் குறிமுறையை மறுபயனாக்கம் செய்வதற்கும் துணை நிரல் என்ற கான்செப்டை உருவாக்கினார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை மீண்டும் மீண்டும் செய்ய பயன்படும் சிறிய நிரல் தொகுதிக்கு துணை நிரல் என்று அழைத்தனர். நிரலாக்க மொழிகளில் இத்துணை நிரல்கள் செயற்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நிரலாக்க மொழியில் செயற்கூறுகள். செயற்கூறு என்பது ஒரு பெரிய நிரலில் வரையறுக்கப்படும் ஒரு சிறிய குறிமுறை அலகு, ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் ஆகும். இப்போ இங்கே ஒரு பெரிய குறிமுறை இருக்குது. இது C++ல் எழுதப்பட்டது. இந்த பார்ட் இது செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. செயற்கூறு விவரக்குறிப்பு. ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். A = A: 24 என்று எழுதினால் 24ங்கிறது ஒரு கோவை. இதையே A: பிராக்கெட்குள்ளே 24ன்னு எழுதினால் இது ஒரு செயற்கூறு வரையறை. வரையறைகள் மதிப்புகளை பெயருடன் பிணைக்கின்றன. இங்கு 24 என்ற மதிப்பு A என்ற பெயருடன் பிணைக்கப்படுகிறது. 24 என்ற மதிப்பு A என்ற பெயருடன் பிணைக்கப்படுகிறது. இப்போ A: 24 அப்படின்னா ஏங்கிறது பெயர், 24ங்கிறது மதிப்பு. இப்போ 24 என்ற மதிப்பு A என்ற பெயருடன் பிணைக்கப்படுகிறது. அடுத்து வரையறைகள் தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை, டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்ஸ் கொண்டதாகும். அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் செயற்கூறை எழுதும்போது ஒவ்வொரு சின்டாக்ஸை பின்பற்றுகிறது. இப்போ C++ல் எழுதணுன்னா செயற்கூறினுடைய சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப், அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுடைய நேம், அப்புறம் parenthesis, இதுக்கடுத்து இதில் பேராமீட்டர் லிஸ்ட்டு.
அப்புறம் கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க. இதை பைத்தானில் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு டெஃப்னு எழுதணும். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுடைய நேம், அப்புறம் பேராமீட்டர் லிஸ்ட், அடுத்து கோலன். இங்கே வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்காது. இப்போ இது ஒரு வகையான சின்டாக்ஸை பயன்படுத்துகிறது. C++ வந்து ஒரு வகையான சின்டாக்ஸை பயன்படுத்துகிறது. பைத்தான் வேறு வகையான சின்டாக்ஸை பயன்படுத்துகிறது. இதுதான் செயற்கூறு வரையறைகள் தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டதாகும் என்பதை குறிக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது செயற்கூறு வரையறை, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். செயற்கூறு வரையறையின் தொடரியல். இது லெட்டுன்றது ஒரு சிறப்பு சொல். இது ஒரு சிறப்பு சொல். அதுக்கடுத்து F1ங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேம். A1லேருந்து AN வரைக்கும் இருப்பது, A1லேருந்து AN வரைக்கும் இருப்பது அளபுருக்கள். அப்புறம் கோலன் ஈக்குவல் டு K. இது ஒரு சாதாரண செயற்கூறு வரையறையாகும். தற்சுழற்சி செயற்கூறு வரையறை, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். தற்சுழற்சி செயற்கூறு வரையறையினுடைய தொடரியல்ல லெட்டுங்கிற சிறப்பு சொல்லோடு சேர்த்து ரெக்குங்கிற ஒரு சொல் சேர்ந்துருக்கும். இப்போ வெறும் லெட்டுன்னு இருந்தால் அது சாதாரண செயற்கூறு. லெட்டு ரெக் அப்படின்னு எழுதினால் இது தற்சுழற்சி செயற்கூறு. இது சாதாரண செயற்கூறு. லெட்டு ரெக்குனா இது தற்சுழற்சி செயற்கூறு. அளபுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள். அளபுருக்கள்னால் பேராமீட்டர்ஸ், செயலுறுப்புகள்னால் ஆர்கியூமெண்ட்ஸ். அளபுருக்கள் என்பது செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள். செயலுறுப்புகள் என்பது செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். இன்ட்டு ஆட், இது A, B, ரிட்டர்ன் A + B. இது ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா ஆட் 10, 20. இது C++ல் எழுதப்பட்ட ஒரு செயற்கூறு வரையறை. இதில் ABங்கிறது இது செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள். இந்த Aயும் Bயும் அளபுருக்கள். செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் இந்த 10ம் 20ம் செயலுறுப்புகள். இதை OCaml லாங்குவேஜில் இதை டைப் பண்ணி ஸ்க்ரீனில் நாங்கள் காண்பித்திருக்கிறோம். அடுத்து பின்வருவனவற்றுள் எது சாதாரண செயற்கூறு வரையறை, எது தற்சுழற்சி செயற்கூறு வரையறை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் லெட்டு சம் xy
கோலன் ஈக்குவல் டு, இதில் சம்முன்றது இது வந்து செயற்கூறின் பெயர். இது லெட்டுங்கிற சிறப்பு சொல்லோடு ஆரம்பிச்சிருக்கிறனால இது சாதாரண செயற்கூறு வரையறை. அடுத்ததில் லெட்டு டிஸ்பு. டிஸ்புங்கிறது செயற்கூறின் பெயர். இதில் அளபுருக்களே இல்லை. மேலே வந்து XYங்கிறது அளபுருக்கள். இதுவும் லெட்டுன்ற சிறப்பு சொல்லோடு தொடங்குவதால் இதுவும் ஒரு சாதாரண செயற்கூறு வரையறையாகும். அடுத்து லெட்டு ரெக்கு சம்மு நம். இதில் நம்முங்கிறது அளபுரு, சம்முங்கிறது செயற்கூறின் பெயர், லெட்டு ரெக்குன்னு சிறப்பு சொற்களோடு தொடங்கியிருப்பதால் இது ஒரு தற்சுழற்சி செயற்கூறு வரையறையாகும்.